கிறிஸ்துக்குள் அன்பான காலைக்கதை நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் ஒரு விசை கூட இந்த நாளிலும் இயேசுவின் புண்ணிய நாமத்தில் உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாளில் நமக்கு வருகிற செய்தி எங்கிறதுனா, ஓசியாயர் எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 8வது வசனம். எப்பிராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? நீங்க அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது கடைசி பகுதி இவ்வாறாக சொல்லும்: என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது, என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது. அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆண்டவர் இஸ்ரவேலர்களை பார்த்து, அவர் தெரிந்து கொண்ட ஜனத்தை பார்த்து ஏங்குகிறார். அவர் எப்படி கைவிடுவேன் அப்படின்னு சொல்லி அவரே ஒரு கேள்வி கேட்கிறார். ஏன்னு சொன்னால், அவர் நம்மை அவ்வாறாக நேசிக்கிறார். ஒரு உண்மையாக நடந்த நிகழ்ச்சி உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். என்ன அப்படின்னு சொன்னால், டிக்கின்சன் அண்ட் ஜூலி என்ற ஒரு தம்பதி இருந்தாங்க. அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், ரொம்ப அன்பான தம்பதிகள். திருமணமாகி அவங்களுக்கு என்னது, அந்த ஸ்திரீயானவள் கர்ப்பம் தரித்த பொழுது அவங்களுக்கு ஒரு பெரிய, அவங்களுக்கே ஆச்சரியப்படும் அளவுக்கு ஒரு ஆண் குழந்தையை தேவன் கொடுத்தார். ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், அந்த குழந்தை பிறக்கும் பொழுது தொப்புள் கொடி சுத்திருச்சு கழுத்தில் அப்படிலாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரியான சூழ்நிலையில் பிறந்த அந்த குழந்தை, அது நிமித்தமாக என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், மூளையின் செயல்பாடுகள் ரொம்ப குறைவாக காணப்பட்டது. அல்லது அது வேலை அதிகமாக செய்யாததாக மருத்துவர்கள் அதை பரிசோதித்து சொன்னாங்க. அப்போ அவங்க அப்படி மருத்துவர்கள் சொல்றாங்க, தம்பதிகளை அந்த குழந்தையோட பெற்றோர்களை அழைத்து, இந்த குழந்தை கண்டிப்பா என்ன செய்ய போறதில்ல, அதனுடைய மூளை வளர்ச்சியில கண்டிப்பா பிரச்சனை இருக்குது. அதனால நீங்க இந்த குழந்தைய என்ன செய்ய, இந்த குழந்தைக்கு நீங்கள் என்ன செய்யலாம்னு நினைக்கிறீங்க? இப்போ ஏதாவது ஒரு காப்பகத்தில் எங்கேயாவது விட்டுருங்க, இருக்கிற நாள் வரைக்கும் இருந்துட்டு அது இதுவாகுங்க. ஆனால் அந்த பெற்றோர்கள் அந்த குழந்தை அதிகமாக நேசித்ததுனால, பரவாயில்ல, இந்த குழந்தைய நாங்கள் வளர்க்குறோம் அப்படின்னு சொல்லி வளர்க்க ஆரம்பித்தாங்க. அப்படி அவங்க வளர்ந்து அந்த குழந்தை வளரல. ஆனால் மாதங்கள் கடந்து சென்றது. அப்போது 9 மாதம் கழித்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், திருப்பி மருத்துவர் இடத்துல கொண்டு போகிறாங்க. அப்படி மருத்துவ இடத்துல கொண்டு போகும்பொழுது என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், திருப்பி பரிசோதனை. உங்களுக்கு தெரியல, பரிசோதிக்கிறது இப்போலாம் ரொம்ப சகஜம். அப்படி அவங்கள என்ன செஞ்சாங்கன்னா, பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு அந்த மருத்துவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக இந்த குழந்தைக்கு எந்த வித மாற்றம் இல்லை, எப்படி பிறந்தப்போ இருந்துச்சோ அதே சூழ்நிலை தான் இருக்கிறது. ஆனால் நீங்கள் இந்த குழந்தைய எப்படி வச்சுக்கிறலாம், ஒரு பொம்மை மாதிரி வீட்டில் வச்சுக்கிறலாமே தவிர, உங்களால் அந்த குழந்தைய சிரிக்கிறதையோ அல்லது அழுறது அந்த மாதிரி எந்த வித செயல்பாடு, மூளை செயல்பாடுகள் ரொம்ப குறைவாக இருக்குது. அதனால் நீங்கள் என்ன செய்ய முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் தான் இனிமேல் முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த பெற்றோர்கள் ரொம்ப அந்த குழந்தையை நேசித்ததுனால, ரொம்ப அழகு, அதோட ஆண் குழந்தை அப்படின்னு சொன்னோடனே அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு பக்கம் இருந்தாலும் கடவுள் மேலே பெரிய ஒரு நம்பிக்கை அவங்ககிட்ட இருந்துச்சு. எப்படியாவது கடவுள் கண்டிப்பாக இந்த குழந்தைய பேச வைப்பார், இல்லை சுகம் தருவார், அது மூளையை என்ன செய்வார், கண்டிப்பாக வளர செய்வார் அப்படின்னு சொல்லி அப்படியே அவங்க அந்த குழந்தை எத்தனை வருடம் பார்த்துக்கிட்டாங்கன்னா ஆச்சரியமாக இருந்துச்சு. 11 வருடம். சரிங்களா? 11 வருடம் கழித்து அந்த குழந்தை, இந்த 11 வருடத்தில் அந்த குழந்தை கூட அவங்க பேசுறது, பாடுறது, அந்த குழந்தைக்கு அது கேட்குதோ இல்லையோ, அதுக்கு கேட்குதான்னு கூட அவங்களுக்கு தெரியாது. அதனால் அவங்க எப்படி நார்மல் குழந்தை இருந்தால் பண்ணுவாங்களோ அதே போல் அந்த பெற்றோர்கள் மாற்றி என்ன செய்வாங்க, அந்த காரியங்களை செஞ்சுட்டு வந்தாங்க. அப்படி செஞ்சுட்டு வந்தப்போ என்ன ஆச்சுன்னா, 11 மாதம் கழித்து திருப்பி மருத்துவரிடம் என்ன செஞ்சாங்களாம், அந்த குழந்தைய கொண்டு போனாங்களாம். கொண்டு போய் அவர்கிட்ட காட்டினாங்களாம். அப்புறம் அவர் திருப்பி என்ன செஞ்சார், அவங்களுக்கு பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு எந்தவித மாற்றம் இல்லை, இந்த மூளை இன்னும் செயல்படலை, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது எதுவும் செயல்படுற மாதிரி எனக்கு தெரியலை அப்படின்னு சொன்னார். இவ்வளோ நாள் சொன்னவர் என்னது படலைன்னு சொன்னவர், எனக்கு சொன்னார் எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னாராம். அப்போது அந்த தந்தை என்ன செஞ்சாரா, டாக்டர்கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணாராம், நீங்கள் ஒரு ஜோக் அடிங்களே டாக்டர் இப்போ அப்படின்னு சொல்லி. அடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ஜோக் அடிப்பார். அந்த ஜோக் அடிக்கிறப்ப அந்த குழந்தை சிரிச்சுதான். அப்போது அந்த தந்தை சொன்னாரா, நீங்கள் இந்த குழந்தைக்கு மூளை வேலை செய்யலைன்னு சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் அடிக்கிற ஜோக்குக்கு அந்த குழந்தை சிரிக்குதே அப்படின்னு சொல்லி அப்படி தந்தை என்ன செய்யணும், தன்னை தேர்ச்சி கொண்டார். ஏன்னு சொன்னால், தன்னுடைய பிள்ளைக்கு அந்த மாதிரி இருக்குது அப்படின்றத கூட என்ன செய்யலை, ஏற்றுக்கொள்ள முடியலை. தந்தை சொல்கிறாரு, இது ஒரு ஜோக்காக தான். அவர் என்ன சொன்னா, அந்த காரியத்தை அப்படியே வேறு மாதிரி அவர் மனசில் எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னு சொன்னால், இந்த குழந்தைக்கு மருத்துவர் சொல்கிறாரு வேலையே செய்யலை மூளை
அப்படிதான் இருக்குது, அப்படி இனிமேலும் வருமானது நம்ம கையில் இல்லை அப்படின்னு சொல்கிற அந்த தந்தை என்ன பண்ணுறாரு பாருங்க, அவர் தன்னை தேய்ச்சி கொள்றாரு. ஏன்னு சொன்னால் அந்த குழந்தையின் மேல் வைத்த அன்பு பாசம். இப்படி தான் ஆண்டவரும் உங்கள் மேலேயும் என் மேலேயும், சரிங்களா? ஒன்றுத்துக்குமே உதவாத ஒரு கருவியாக நம்ம இருந்தாலும் சரி, எல்லாரும் சொன்னாலும் சரி, ஆண்டவர் சொல்கிறாரு இஸ்ரவேலர்களை அப்படிதான் சொல்கிறாங்க. ஏன்னா இஸ்ரவேலர் மறந்துடுறாங்க அவரை. அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த பிள்ளைங்க தண்டனைக்கு உட்பட்டவர்கள் அப்படின்ற பட்சத்தில் ஆண்டவர் எங்களை கைவிட்டார். ஏன்னா எங்களுக்கு எந்த பக்கம் போனாலும் என்ன இருக்குது, பிரச்சனை இருக்குது, தோல்விகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க வருத்தப்படுற நேரத்தில் எல்லாரும் நினச்சாங்க இஸ்ரவேலர் அழிஞ்சிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறப்ப தான் ஆண்டவர் அழிச்சிருவாரு அப்படின்னு நினைக்கிறப்ப தான் ஆண்டவர் அவங்ககிட்ட சொல்கிற ஒரு போதுதான், எப்பிராயுமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன். மருத்துவர் அப்பவே அந்த குழந்தைய சாகடிக்க சொன்னப்ப இந்த பெற்றோர்கள் இல்லை, இந்த குழந்தை எங்களுக்கு வேணும், எப்படி எங்களுடைய குழந்தைய எங்களால் இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி தான் எத்தனை வருடம், 11 வருடமாக வளர்த்தாங்க. அதே போல தான் ஆண்டவர் உங்களே என்னையும் பார்த்து நான் எப்படி உங்களை கைவிடுவேன். ஒருவேளை நிறைய நேரத்தில் நம்ம யோசிப்போம்ல, ஏன் எனக்கு எல்லாமே இப்படி செயலற்று போய் காணப்படுகிறது, என் வாழ்க்கையில் எதுவுமே ஒன்றுமே நான் நினைக்கிற காரியங்கள் நிறைவேறது இல்லையே அப்படிலாம் நினைக்கிறோம். ஒருவேளை கடவுள் என்னை இப்படி தான் தண்டிச்சிடுறாரா, என்னை கைவிட்டாரா அப்படிலாம் நீங்கள் நினைப்பீங்கன்னு சொன்னால், இன்னைக்கு இந்த வசனம் நமக்கு சொல்லித்தருது, எப்பிராயுமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். ஆண்டவர் கண்டிப்பாக உங்களை என்னது சத்ரு கையில் ஒப்பு கொடுக்க மாட்டார். இன்னைக்கு வருகிற வாக்குத்தத்தம் என்னன்னா, உங்களை நான் கைவிடவும் மாட்டேன், உங்களை சத்ருக்கிட்ட ஒப்பு கொடுக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லுகிற இந்த பெரிய வாக்குத்தத்தம் இன்னைக்கு வருது. ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போயிருப்பீங்கன்னு சொன்னால், ஆண்டவர் என்னை கைவிட்டார் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்கன்னு சொன்னால், ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை எப்படி கைவிடுவேன், நான் உனக்காக ரத்தம் சிந்தி மறிச்சிருக்கிறேனே, உன்னை நான் மீட்டு கொண்டிருக்கிறேனே, நான் எப்படி உன்னை கைவிடுவேன் அப்படின்ட்டு சொல்கிறார். நீங்கள் அவருடைய அன்பை நம்ம புரிஞ்சுட்டு அவர்கிட்ட போகும் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் அவர் மனசு, அவ்வளவு சந்தோஷப்படும். என் மகன் என்னை தேடி வந்துட்டாங்கன்னு சொல்லி அவர் சொல்கிறாரு, நீங்கள் எவ்வளோ தப்பு பண்ணால் கூட நான் என்ன செய்ய மாட்டேன், உங்களை கைவிட மாட்டேன், உங்களை மன்னிச்சிருவேன், உங்களை ஏற்றுக்கொள்ளுவேன். அப்படி தான் அவர் ரொம்ப உருக்கமான தேவன், ஒரு அன்பான தேவன். நீங்கள் அந்த வசனத்தில் கடைசியில் வாசித்தல அது எப்படி இருந்துச்சு, என் இருதயம் உங்கள் நிமித்தம் எனக்கு இருக்குது பரிதாபப்படுது அப்படின்னு சொல்கிறாரு. நான் உங்களை கைவிட மாட்டேன். ஒருவேளை சாத்தான் உங்களை கொள்ளை கொண்டு போவதற்கு அவன் பிரயாசப்பட்டாலும் கூட அவங்ககிட்ட உங்களை நான் என்ன செய்ய மாட்டேன், ஒப்பு கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு. வேதாந்தத்தில் கூட நிறைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அப்படிதான், சாத்தான் இடுகிற எல்லா பிரயாசத்திலும் என்ன செய்வார், ஆண்டவர் முன்னின்று என்ன செய்வார், அவளை வெற்றி சிறக்க செய்வார், சாத்தானை தோற்கடிப்பார். அதான் அவர் சொன்ன, நான் எப்படி உங்களை ஒப்பு கொடுப்பேன், நீங்கள் என்னுடையவர்கள், என்னுடைய பிள்ளைகள், அதனால் உங்களை நான் கைவிடவும் மாட்டேன் அப்படின்ட்டு ஆண்டவர் ரொம்ப உருக்கமாக சொல்கிறார். சாத்தான் உங்களுக்கு துன்பங்களை கொடுத்து கர்த்தர் உங்களை கைவிட்டார் என்று சொல்லி சோர்ந்து போக செய்கிறான். நம்ம இந்த காலகட்டங்கள் அப்படிதான் என்ன செய்யறான், சாத்தான் நமக்கு துன்பத்தையும் கொடுத்துட்டு நமக்கு இன்னொரு பக்கத்தில் இன்னொரு கேள்வியையும் அல்லது இன்னொரு சந்தேகத்தையும் என்ன செஞ்சிடறான், கடவுள் உங்களை கைவிட்டாரு அப்படின்னு சொல்லி. அப்படி ஒரு சூழ்நிலை இன்றைக்கு நீங்கள் இருப்பீங்கன்னு சொன்னால், இப்படி ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டார் அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்கன்னு சொன்னால், இன்னைக்கு வருகிற வாக்கு தத்துவம் இதுதான் உங்களுக்கு, எப்பிராயுமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். அப்படி எப்படி நம்ம மேலே வச்சிருக்கிற இந்த அன்பை நமக்கு வெளிப்படுத்துகிறாரோ அதே போல் நீங்கள் என்ன செய்யலாம், ஆண்டோடைய பாதத்தில், ஆண்டோடைய இவ்வளோ நாள் நீங்கள் என்னை கைவிட்டீங்கன்னு நினச்சேன், இவ்வளோ நாள் நீங்கள் என்னை ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னு நினச்சேன், இவ்வளோ கஷ்டங்கள் துன்பத்தின் மத்தியில் நான் இப்படி தான் இருந்துருவோனோ, என் வாழ்க்கை இப்படியே போயிடுமோ அப்படின்னு நினச்சேன், ஆனால் இன்னைக்கு இங்கே ஒரு பெரிய வாக்குத்தத்தை கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே, உமக்கு நன்றின்னு சொல்லி அடுத்த ஜெபம் செய்வோமா? ஜெபிப்போம். பரலோகத்தில் வாசமாக இருந்து பூவின் மனுமக்களை கண்ணோக்கி பார்க்கறதான பரலோக தந்தையே, எங்கள் மேல் அதிகமாக நேசம் வைக்கிறவரே, உங்களை நான் எப்படி கைவிடுவேன், எப்படி உங்களை ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லி எங்கள் மேல் பரிதாபம் பார்க்கிற அன்பின் தகப்பனே, இந்த நாளிலும் கூட உங்களுடைய பாத்தில் வருகிறோம் ராஜா. ஆண்டவரே, உங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கிறவரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கடந்த இரவில் நல்ல நித்திரையை கொடுத்து இன்னொரு நாளையும் கூட நீர் காணும்படி செய்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்கள் வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகளாக இருந்தாலும், அநேக வருடங்களாக அந்த பிரச்சனைகள் இருந்தாலும் கூட எல்லாவற்றையும் நீங்கள்
நிவர்த்தி செய்ய வல்லவராக இருக்கிறது நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி. அப்படியாய் நீ எங்களுக்கு அநேக காரியங்களை செய்திருக்கிற, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தத்திற்காக நன்றி சுவாமி. எங்களை கைவிடாத தேவன் ஒருவர் இருக்கிறார். எங்களை சத்துரு கையில் ஒப்பு கொடுக்காத தேவன் ஒருவர் இருக்கிறார். அவரை நாங்கள் பற்றி கொள்ளும் என்று சொல்லி இன்று யாரெல்லாமே பற்றி கொள்கிறார்களோ அன்பின் தகப்பன அவர்களோடு கூட இருங்க. உடைய குடும்பத்தோடு கூட இருங்க சாமி. உடைய தேவைகள் எல்லாம் சந்திங்க. சந்தோஷ சமாதானத்தை கட்டளையிடுமாறு கெஞ்சி கொண்டாடுகிறோம் சுவாமி. இந்த நாளிலும் அரசு தேர்வு எழுதுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். சோர்வுற்றவர்களாக மன சோர்வோடு ஞாபக சக்தி குறைவாக இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவரே கவலையோடு கண்ணீரோடு இருக்கிற மாணவிகளுடைய பாத்துல ஒப்பு கொடுக்கிறோம் சாமி. அவங்களோடு கூட இருங்க. ஞாபக சக்தியை தாங்க, புரிந்து கொள்கிற சக்தியை தாங்க சாமி. எல்லா பிள்ளைகளும் நல்ல முறையில் தேர்வு எழுதி தேவன் எங்களுக்கு நன்மை செய்தார் என்று சொல்லி இந்த அன்பை புரிந்து கொள்ள நீங்க கிருபை செய்யுங்க சாமி. எல்லாருக்காகவும் செபிக்கிறோம் ராஜா. வயதானவர்களுக்காக செபிக்கிறோம். வியாதியில் கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். இருதயத்துல பிரச்சனை இருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே வயதானவர்களோடு உடைய கரம் இருந்து வழிநடத்தும் சாமி. ஆண்டவரே பிள்ளையுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமோ என்று சொல்லி வேதனைப்படுகிற பெற்றோர்களுக்காக செபிக்கிறோம் கர்த்தாவே. எல்லாரும் நீங்க ஒரு விசை கூட கண்ணோக்கி பார்த்து ஆறுதல் படுத்தி தேர்தல் படுத்தி இந்த நாள் முழுவதும் அவர்களுக்கு சமாதான நிலவு நீர் கிருபை செய்தல் வேண்டுமாய். உடைய ராஜ்யம் வருது எங்களை நினைக்க வேண்டுமாய். இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுடைய நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.